Hello everyone, welcome back to my channel. This is Math Editon with me Vasugi. Now we are moving to 16th question in exercise 4B. So இப்போ 16th question பாருங்க A and B value கேட்டுட்டாங்க and உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து A intersection B, second வந்து A dash intersection B and third வந்து A minus B. ஸோ இது வந்து ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏக்கான நம்பர் லைன் வரையணும், பிக்கான நம்பர் லைன் வரையணும். ஏக்கும் பிக்கும் நான் ஒரே ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். ரெண்டுமே சேம், கிட்டத்தட்ட கொஞ்சம் சேம் லைனில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே நம்பர்ஸ். இப்போ 1ன்னா இங்கே 1, இங்கே 2னா இங்கே 2, 3 கொஞ்சம் சிம்லராக ஒரே லைனில் இருக்கிற மாதிரி. 4, 4, 5, 5, 6, 6. இப்போ பாருங்கள், இங்கே -1, -1, -2, -2, -3, -3, -4, -4, -5, -5. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஈக்குவலாக கொஞ்சம் சிமிலராக நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன், ஒரே லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஏக்கு வந்து மார்க் பண்ணுங்கள். ஏக்கு வந்து எப்படி -1 less than x less than or equal to 5. -1ல் ஸ்டார்ட் ஆகி -1 வந்து ஹாலோ சர்க்கிள், 5 வந்து டார்க் சர்க்கிள். இதுக்கு இன்பிட்வீனில் இருக்க வேல்யூஸ் ரியல் நம்பர்ஸ்ன்றதுனால லைன் போட்டுக்கணும். இதுதான் ஏ, ஓகேவா? இது வந்து ஏ. இது பிக்கு பாருங்கள். பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -4ல் ஸ்டார்ட் ஆகி -4 வந்து டார்க் சர்க்கிள், 3 வந்து ஹாலோ சர்க்கிள். இதுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற வேல்யூஸை டார்க்கன் பண்ணும், ஓகேவா? இதுதான் ஏ அண்ட் பி. ஃபஸ்ட்டு கொஷின் அட்டன் பண்ணலாம் வாங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது பாருங்கள். -1லேருந்து 3 வரைக்கும் காமனாக தான் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம நம்பர் லைனாக வரைய போகிறோம். நம்பர் லைன் வரைஞ்சிக்கோங்க. 0, 1, 2, 3, 4, 5, 6. இங்கே -1, -2, -3, -4. இப்போ -1லேருந்து 3 வரைக்கும் நம்மளுக்கு காமன் தான். ஸோ -1 வந்து ஹாலோ சர்க்கிளே வரைஞ்சிக்கோங்க. -3 வந்து ஹாலோ சர்க்கிள். ஸோ அது எது கொடுத்துருக்காங்களோ அதுவே வரைஞ்சிக்கிறது இன்டர்செக்ஷன், ஓகேவா? காமனாக இருக்கிற நம்பர்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஜஸ்ட் இருந்தாலும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். முன்னாடி சம்லேயே நான் சொல்லியிருந்தேன் டேஷுன்னு வர்றதை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது ஏவை வந்து எலிமினேட் பண்ணணும். எதுலேருந்து? பியிலேருந்து. பி மைனஸ் ஏ, ஏவை வந்து எலிமினேட் பண்ணணும் பியிலேருந்து. இதுதான் மீனிங். இது பியோட எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு டேர்ம் எது இருக்கோ அதோட எக்ஸ்ட்ராஸ். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த 2 இது இருக்கா? இப்போது இது வந்து எனக்கு காமன். பியோட எக்ஸ்ட்ரா எப்படி கண்டுபிடிக்கணும்? இதுதான் வந்து பியோட எக்ஸ்ட்ரா. ஆமாம் தானே? காமனாக விட்டுட்டு, இது ரெண்டும் காமனாக இருக்குது, அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரான்னு பார்த்தா எனக்கு இவ்வளோ தான் இருக்குது பியோட எக்ஸ்ட்ரா. ஸோ அதை தான் நம்ம இங்கே வரையணும். வரையும் போது பாருங்கள், -5, b மைனஸ் ஏ பாருங்கள். -4 கிட்ட எனக்கு எதுவுமே மேலே வந்து எதுவுமே இல்லை, ஓகேவா? ஸோ அதுக்கு காம்படிஷன்லாம் எதுவும் இல்லை. அது மட்டும்தான் டார்க் சர்க்கிள் மட்டும்தான். டார்க் சர்க்கிள் -4 கிட்ட போட்டாச்சு. இப்போது 1க்கு வந்து எனக்கு மேலே பார்த்தோன்னா ஹாலோ சர்க்கிள் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணணும்? ஆப்போசிட்டாக மைனஸ் வரும்போது மட்டும் நான் வந்து என்ன பண்ணணும்? 1க்கு இங்கே ஹாலோ சர்க்கிள் இருக்குது, அதனால் டார்க் சர்க்கிள் போடணும், ஓகேவா? இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் பி மைனஸ் ஏ, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பின்னா என்னது? ஏவோட எக்ஸ்ட்ராஸ் மட்டும்தான். ஏவோட எக்ஸ்ட்ரா எதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் நம்பர் லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போது இதில் எதையோட
எது ஏவோட எக்ஸ்ட்ரா பாருங்கள், காமன் இதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரான்னு பார்த்தோன்னா 3லேருந்து 5 வரைக்கும் தான் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? எக்ஸ்ட்ரா எதுன்னு பார்த்தோன்னா 3லேருந்து 5 வரைக்கும். 3க்கு எனக்கு சிம்பிள் இல்லை, உடனே என்ன பண்ணணும், கீழே பார்க்கணும். ஹேலோ சர்க்கிள் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டாக நான் இங்கே என்ன பண்ணணும், மைனஸ் வரும்போது டார்க் சர்க்கிள் போடணும். ஓகேவா? நான் டார்க் சர்க்கிள் 3க்கு போடணும். ஓகேவா? 3க்கு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 5க்கு பாருங்கள், எதுவும் காம்படிஷனே இல்லை. 5க்கு ஒரே ஒரு சர்க்கிள் தான், டார்க் சர்க்கிள் தான், அதுவும் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு இன்பிட்வீனாக இருக்கிறது தான் இது எக்ஸ்ட்ராஸ் ஆஃப் ஏ. ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், ஸ்லோ டவுன் பண்ணி இல்லை ஸ்பீடை கம்மி பண்ணி திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்பயும் புரியலன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். நான் படிச்சுட்டு உங்களுக்கு திருப்பியும் இன்னொரு வீடியோ வேணும்னா நான் அப்லோட் பண்ணுறேன். Catch you in the next video. Bye bye.